வெளிநாட்டு ஆசரிக்கிற நண்புறவுகளை வெளிநாடை விட்டுருங்க. உழைக்கும் வரைக்கும் உழைச்சிட்டு நல்லபடியாக சொந்த நாட்டில் போய்ட்டு அவர் சொல்லி கொண்டு செய்ய பாருங்கள். இந்த காலையில் 11 மணி ஆகுது. இப்போ டைம் வந்து 10:40க்கும் இப்படி தான் இருக்குது. இதுதான் இந்த ருத்துப்பாட ஒரு வேலை, வேறு ஒன்றுமில்லை, வேர்வை அப்படி இப்படி இருக்கேன். அதால் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு தெரியாமல் 2 ரூபா காசை சேர்த்து சம்பாரித்து சொந்த நாட்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. முடியலை. தண்ணி குடிச்சு இயலாது. அதேபோல் வந்து தண்ணி குடித்தாலும் சரி, தண்ணி குடியாட்டியும் சரி, சூட்டுக்கு 2 குடித்தாலும் இந்த பெக்கைக்கு 2 குடிக்க இயலாது. பெக்கைக்கு 2 குடிக்க இயலாத காரணம் வந்து என்னென்னு சொன்னால், இப்படி வேர்த்து ஊற்றி திருங்க பாருங்கள், இப்படி வடிஞ்சு ஓடுதுன்னு. இதுதான் வெளிநாடு. நிறைய பேர் நினைக்கிறது வந்து வெளிநாட்டில் அவங்க இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன நல்லா சம்பாதிக்கிறாங்களோ, கையுள்ள ஒரு அந்த அழகாக பண்ணா திட்டாங்கள் அதுன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வெளிநாட்டில் ஒருத்தனும் படுற கஷ்டம் வந்து அவனுக்கு தான் தெரியும். அது பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம். வெளிநாட்டில் வந்து அவங்க படுற கஷ்டம் வந்து அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியுமே ஒழிச்சு மற்றபடி யாருக்கும் தெரியாது. சொல்லியும் நிறைய பேர் புரிய மாட்டாங்க. அவங்க வந்து அனுபவப்பட்டால் தான் தெரியும் வெளிநாடுண்டா இப்படி எவ்வளோ கஷ்டம், என்ன மாதிரி செய்கிறாங்கள் அப்படின்றதெல்லாம் அந்த அனுபவப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்கள், இன்னும் வேலை முடியலை. அப்படி இருந்தும் எப்படி வேறு ஊற்றி கொண்டு வைக்கிறது பாருங்கள். துறைக்க ஊற்றி தெரிக்குது. ஒரு கையை துறைச்சி போட்டு அடுத்த கை வேறுத்து போய்த்து பாருங்கள். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. அந்த கையை இந்த கை எனக்கு புரிஞ்சாருங்க எப்படி இப்போ துறைச்சி அப்படி ஊற்றுதாண்டு. இதுதான் இந்த வெளிநாட்டில் ஒவ்வொரு உறவுகளும் இப்படி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்றதை ஊரில் இருக்கிற உறவுகள் புரிஞ்சு கொள்ளுங்க. சில பேர் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து எங்களோட உறவுகள் 4-5 பொடியனுகளோடையும் அப்படி பண்ணால் தெரியும் போது நிறைய பேர் நினைக்கிறது அவனுங்களுக்கு என்ன நல்ல இடத்துல வேலையிறானுகள் நல்லபடியாக சம்பாரிச்சிட்டு வந்து சுற்றி திட்டானு அதுண்டு. அப்படி கிடையாது. வெயில், குளிர், மழை, பனி ரெண்டு எல்லாம் அனுபவித்து தான் ஒவ்வொரு உறவுகளும் வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட இந்த உடல் உடைமை அத்தனையும் வந்து இந்த வெளிநாடுன்ற ஒரு முகத்தில் வந்து அழிஞ்சு தான் அந்த காசை 1 ரூபாயை சம்பாதிக்கிறது இது செய்கிறாங்களே ஒழிச்சு மற்றபடி இல்லை. நீங்கள் என்ன இப்போ என்னடா அவனை பிடிச்சி தெரிஞ்சு திணிக்கிறான்ட்டு. ஆனால் அந்த அளவுக்கு எங்களோட ஒரு கஷ்டத்தையும் புரிஞ்சு கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வாழும் ஒரு உறவுகள்ற கஷ்டங்கள், அதாவது வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் இப்படி தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான வீடியோவாக தான் இருக்குமே ஒழிச்சு மற்றபடி யார்ட்ட மனசையும் புண்படுத்துகிற அளவுக்கு இல்லை. ஒவ்வொரு உறவுகளும் இப்படி தான் கஷ்டப்பட்டு 1 ரூபா காசு சேர்க்குறாங்க. அந்த காசை சில பேர் வந்து வீண் பண்ணி கொண்டும் இதுகளை செஞ்சு கொண்டும். ஆனால் நானும் செலவழித்து கொண்டு இருந்திருக்கிறேன். ஒரு காலத்தில் அதிகமான செலவெல்லாம் வலிச்சிக்கிறேன். ஒரு காலத்துக்கு பிறகு நான் உணர்ந்து இன்றைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு துன்பங்களை அனுபவிக்கும் போது தான் அந்த காசு அருமையும் மனிதர்கள் என்றது புரியுது. அதில் என்னைய நான் கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ ஃபுல்லாக மாற்றிக்கலாண்டா இல்லை, ஆனால் மாறும். ஓகே பாய் உறவுகளை, இந்த காணொலி உறவுகளை பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச உறவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பாருங்கள், இதுதான் வெளிநாடு. எல்லாத்த வாழ்க்கையிலையும் வெளிநாடு இப்படி தான் இருக்குது. சரிதானே? நீங்கள் நினைக்கக்கூடாது நல்லா இருக்கிறாங்கன்ட்டு. பாய்.